பிறக்கிற குட்டி புலிக்கு கண்ணு தெரியாது. 2 மாசத்துக்கு அது பாதுகாப்பா புதர்லயோ, பாறை சந்துலயோ தாய் புலியால பாதுகாப்பா வளர்க்கப்படுது. 4 குட்டியில பலமான ஆண் புலி குட்டிங்க தன்னோட ஆதிக்கத்த நிலைநாட்டுது. குறிப்பா சர்வைவல் விஷயத்துல பிறக்கிற குட்டியில 2 குட்டிங்க மட்டும்தான் தப்பி பிழைக்குது. குட்டிங்க இல்லாம இருந்தா பெண் புலி அடுத்த சில மாசத்துல இனப்பெருக்கத்துக்கு தயாராகும் அப்படிங்கிறதால மற்ற ஆண் புலிங்க குட்டிகளை கொன்றுடும். குட்டி புலி வளர்ந்த 12ல இருந்து 24 மாசத்துல தாய் புலியால வேட்டைய கத்துக்குது. 2 வருஷத்துக்கு அப்புறம் குட்டி புலி தாயை விட்டு பிரிஞ்சு போயிடுது. பெண் புலி தாய்க்கு பக்கத்திலேயே அதோட எல்லையை உருவாக்கி அங்கேயே வாழும். தாய்கிட்ட இருந்து பிரிஞ்ச ஆண் புலி தனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை முதல்ல உருவாக்கும். அதுக்கு வலிமையும் திடமும் வரும் வர பொறுமையாவே இருக்கும். இன்னொரு ஆண் புலியோட சண்டையிடுற அளவுக்கு வலிமை வந்ததும் மற்ற ஆண் புலியோட எல்லைக்குள்ள போய் சண்டை போட்டு அதோட எல்லையை அதிகரிச்சுக்கும் அந்த ஆண் புலி. தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சு போன பெண் புலி 3ல இருந்து 4 வருஷத்துல பருவமடையும். ஆண் புலி 4ல இருந்து 5 வருஷத்துல பருவமடையும். ஒவ்வொரு புலியும் தனக்குன்னு ஒரு எல்லையை தீர்மானிச்சு வச்சிருக்கும். அதோட எல்லையில வேற புலிகள் ஒருபோதும் அனுமதிக்காது.